ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணுன்னா எம்ஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ Lite 4G அப்படிங்கிற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5Gயில் ஒரு வேரியண்ட், 4Gயில் ஒரு வேரியண்ட் லான்ச் ஆயிருக்கு. இப்போ 4G வெர்ஷன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 22 வந்து லான்ச் ஆயிருக்கு. June 22 பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பயும் போல் டிஸ்பிளேலேருந்து பார்த்தலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது, 10 பிட் இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிஸ்பிளேலாம் நல்லாவே இருக்கும். 1 பில்லியன் பிரைட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 240 Hz கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கார்னி Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 500 nits பிரைட்னஸ் வச்சுருக்காங்க. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடுன்னு போட்டு 800 nits கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 10 பிட் டிஸ்பிளே சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ஆப்ஷனாக இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 MP பார்த்தீங்கன்னா டெலிமேக்ரோ சென்சார்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் 4K 30 fps வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 1080pயில் போட்டு 60 ஃப்ரேம் செகண்ட்ஸில் எடுத்துக்கலாம். 1080p 30 fpsலையும் எடுக்கலாம். 720 30 fpsல எடுக்கலாம். ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 120 fpsல எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP கொடுத்துருக்காங்க. இந்த 16 MPங்கிறது கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கலாம் இவங்க, ஒரு 32 அந்த மாதிரி. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நைட் மோடு, டைம்ஸு, ஏஐ பியூட்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸு செல்ஃபி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, அடுத்தது ப்ளூ கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 157 கிராம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராமு அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா 157 தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6.8 mm கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில மொபைலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து 6.8 திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மொபைலில், நல்லா ஸ்லிம்மாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான், 4G ப்ராசர் தான். ஆனால் வந்து கேமிங்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4Gயில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 5G வந்து வரக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு லீக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. 5G எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு அதை வீடியோ போகிறேன். இது பார்த்தீங்கன்னா MIUI 12 தான் வந்து ரன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் தான் MIUI 12ங்கிறது, நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவலில் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரில, AMOLED டிஸ்பிளே இருக்கும்போது ரெட்மி பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் தராங்க, ஏதோ ஒன்று கட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா AI ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ எல்லாமே ஸ்பீக்கரில் நல்லா சவுண்டாக இருக்குது, எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4250 mAh கொடுத்துருக்காங்க. 4250ங்கிறது கம்மி தான். 4500 5000 கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னும் 4250 கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் எல்லாம் இன்பாக்ஸோட. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிளோட கொடுத்துட்டாங்க இந்த மொபைலுக்கும். நல்லா ஓரளவுக்கு மீடியமான சார்ஜர், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா LPDDR4
எக்ஸ் ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க, யூஎஃப்எக்ஸ் 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கூட இருக்குது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். 2 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 6GB 128 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 21,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 22,000. 8GB 128 பார்த்தீங்கன்னா 24,000 23,999க்கு சேல் பண்ணுறாங்க, 24,000. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 6GB 128 பார்த்தீங்கன்னா 19,000க்கு வாங்கிக்கலாம், 18,999ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க, 1,500 டிஸ்கவுண்ட்டு. அதேமாதிரி ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா 8GB 128 பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 21,000க்கு நீங்கள் வந்து வாங்கலாம். இது ஒரு லிமிட்டட் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃப்ரீ ஆர்டர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 25 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 12 மணிக்கு. பார்த்தீங்கன்னா mi.com, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் அவைலபிள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 28 ஜூன் பார்த்தீங்கன்னா 12 PM வந்து அவைலபிள் எம்ஐ ஸ்டோரு, எம்ஐ ஹோமு, ஃப்ளிப்கார்டு அந்த அமேசான் எல்லாத்துலேயுமே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்